ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கடவுளிடம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கேட்க வேண்டிய வரம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா கடவுள்கிட்ட நாம வரம் கேட்கலாமா? கேட்டாதான் கடவுள் கொடுப்பாரா? கேட்காம கடவுள் தரமாட்டாரா? கேட்காமலே வாரி வழங்குவது கடவுள் அப்படின்னு தானே நாம எல்லாம் சொல்றோம். இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கதான் செய்யுது. ஒரு குழந்தையினுடைய பசி அறிந்து அந்த குழந்தையினுடைய பசியை போக்குவதற்கு ஒரு தாய் உணவளிப்பாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அது குழந்தைக்கு தெரியுமா? குழந்தை என்ன பண்ணும்? அம்மா உணவு கொடுப்பதற்கு முன்பே கொஞ்சம் அழுது தன்னுடைய உணவை தானே பெற்றுக்கொள்கிறது இல்லையா? அது குழந்தைக்கு ஒரு மகிழ்ச்சி. ஓஹோ, நம்ம சாப்பாடு வேணும்னு அழுத உடனே அம்மா நமக்கு அரவணைத்து உணவு கொடுத்தாலே நம் தாய் மிக உயர்ந்தவள் என்று எண்ணி எப்படி அந்த குழந்தை மகிழ்ச்சி அடையுமோ அது போலத்தான் நம்மளும். நாம் என்ன பண்ணுறோம்? கடவுள்கிட்ட ஒன்றை கேட்டு அதை இறைவன் தருகின்ற போது மிகுந்த ஆனந்தம், ஆனந்தம்னு சொல்றதை விட பேரானந்தத்தோடு அதை நாம் பெற்றுக்கொண்டு இறைவன் எனக்கு தந்த பெரும் பரிசு அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்கிறோம். சில பேர் அதை சொல்கிறாங்களோ இல்லையோ அதை மறந்தும் போயிடுறாங்க. இது கடவுளால் தான் நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது. அதனால் இறைவனிடத்திலே நாம் என்ன வரம் வேண்ட வேண்டும் அப்படின்னு கேட்டால், இப்போ சட்டுன்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று ரெண்டாக இருக்குது, ஏகப்பட்ட வரங்கள் இருக்கு. அதை நாம் எல்லாம் கடவுள் வர்ற நேரத்தில் சரியாக கேட்டுருவோமா அப்படின்னா அதுதான் பிரச்சனையே. கடவுள் திடீர்னு நம்ம முன்னாடி நின்று உனக்கு என்னப்பா வரம் வேணும்னு கேட்டால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய ஞானியர்கள்லாம் கூட தழுதழுத்து போனார்களாம் கடவுள்கிட்ட என்ன வரம் வேணும்னு கேட்டப்போ சொல்கிறதுக்கு. அப்படியே கடவுளை பார்த்த உடனே என்ன ஆகும் அப்படின்னார், உள்ளம் உருகும். உள்ளம் உருகும் போது என்ன ஆகுமா? நான் குழைந்து போகும். என்ன கேட்கறது, எதை விடுறது, எதை கேட்கறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாத ஒரு நிலையில் நாம் இருப்போம். அப்போ என்ன பேசுறது, என்ன வைக்கிறது ஒன்றும் தெரியாது. மொழியது தவறல் செல்ல முற்றுடல் பிடிப்பு கொள்ள விழிப்புணல் பெருக தீசேர் மெழுகு என உள்ளம் வில்ல. ஞானியர்களுக்கே இந்த நிலைமை. இப்போ நமக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. சரிங்க, கடவுள் வந்து தான் முன்னாடி வரம் கேட்கணும்னு இல்லை. கடவுள்கிட்ட கோவிலில் போய் நம்ம வரம் தானே நிறைய கேட்குறோம். எனக்கு அதை கொடு, இதை கொடு, அது வேணும், இது வேணும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்படி கேட்கும் போதாவது நம்ம நல்ல தெளிவாக யோசிச்சுட்டு போய் கேட்கலாமா அப்படின்னா முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்மளாலேயே தெளிவாக தீர்மானம் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு உயர்ந்ததா தெரியும். சரி, இது இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கலாம், இதை கடவுள்கிட்ட கேட்போம் அப்படின்னு தெரியும். நாளைக்கு அதாலேயே நமக்கு பிரச்சனை வருங்கிறது நமக்கு தெரியுமா, கடவுளுக்கு தெரியுமா? கடவுளுக்கு தானே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு பையனுக்கோ ஒரு வரம் பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாம் அந்த வரம் பார்த்து அந்த பொண்ணோ பையனோ அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. அவங்க கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, கடவுளே இந்த பெண் தான் எனக்கு மனைவியாக வரணும், அப்போ தான் என் வாழ்க்கை சுகமாக இருக்கும், என் வாழ்க்கை வளமாக இருக்கும். அந்த வீட்லேயும் அந்த பெண்ணு வேண்டுது, இந்த ஆணே எனக்கு துணையாக வரணும், நான் அப்போ தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா? அதை கடவுள்கிட்ட வைக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அமையலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுள் நமக்கு கொடுக்கல, நம்ம வேண்டினதை இந்த கடவுள் நமக்கு தரலை, இந்த பெண்ணு கிடச்சிருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, எவ்வளோ வசதியான வீட்டு பெண்ணு தெரியுமா, இந்த பையன் கிடச்சிருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, எத்தனை உயரிய பதவியில் இருந்த பையன் தெரியுமா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இவர்களாலேயே பின்னாடி இந்த குடும்பத்துக்கோ இவர்களுக்கோ ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு தான் இதை இறைவன் தட்டி கழித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்முடைய மனசுல பதிய வச்சுக்கணும். நமக்கு இந்த காலம் மட்டும்தான் தெரியும், ஆனா இறைவனுக்கு மட்டும்தான் எதிர்காலமும் உணர்ந்து இப்போ இப்பொருளால் இவன் சிரமப்பட்டாலும் எதிர்காலத்தில் இவன் இதனால் சுகப்படுவான் அப்படிங்கிறது இறைவன் மட்டுமே உணர்ந்தவர். அதனால்தான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய் நீ அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. இறைவனுக்கு நமக்கு என்ன தேவைங்கிறதும் தெரியும், அதை எப்போது தரணும் அப்படிங்கிறதும் ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால இறைவன் கிட்ட நமக்கு எது தேவைன்னு தெரியாமலேயே தேவையில்லாததெல்லாம் நம்ம வேண்டி 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 அதனால் வர பிரச்சனைகளையும் சுமக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளாயிடக்கூடாது இல்லையா? அதனால் என்ன வேண்டணும் அப்படின்னு
பெரியவங்க யாராவது வேண்டி இருப்பாங்கல்ல, அவங்கள அப்படியே நம்ம பின்பற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியக்கூடிய ஒரு அழகான அடியார் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி நாயனார். அழகானவர்னாலே சுந்தரர் தானே, வேற யாருக்கு அவருடைய அழகு வரும்? சிவபெருமானுடைய சாயாரூபமாகவே வந்தவர் அல்ல இந்த சுந்தரமூர்த்தி நாயனார். அதனால இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்திலிருந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு, சுவாமிக்கு மலர் பறிப்பதற்காக நந்தவனத்துக்கு போறார். அம்பிகைக்கு மலர் பறிக்க வந்த அணிந்திதி கமலினி என்கின்ற 2 பெண்களையும் ஒரு வினாடி விரும்புகிறார். பின் தான் பார்த்தது பிழை என்று தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு மலரை எடுத்து தொடுத்து ஆண்டவனை அழுத்து கொடுத்தார். சிவபெருமான் கேட்டார், சுந்தரா, நந்தவனத்தில் என்ன கண்டாய் அப்படின்னு கேட்டார். உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார், சுவாமி, நான் தவறு செய்து விட்டேன்னார். என்னப்பா தவறு செய்தாய்? அந்த பெண்களை விரும்பினாய், இது ஒரு பெரிய தவறா? ஆனால் இது கைலை, காமனை தகனம் செய்த இடம். இங்கு பெண்களோடு ஒன்றி வாழ முடியாது. நீ பூலோகத்திற்கு போய் அந்த 2 பெண்ணையும் மணந்து பின் என்னை சரணடைவாய் அப்படின்னார். உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வந்திருக்கணும். ஆனா அவர் மாறாக வருத்தப்பட்டார். கண்ணீர் விட்டு கதறி அழுதார். பெருமானே, உனது திருவடி நிழலில் கிடைக்கின்ற பேரின்பத்தை விட்டுவிட்டு இந்த சிற்றின்பத்தை நுகர என்னை பூமிக்கு அனுப்புகிறீர்களே, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்தருளக்கூடாதான்னு கேட்டார். சுவாமி சொன்னார், இதுல என்னப்பா தவறு இருக்கு? இது பூஜை அறை, இங்கு வழிபாடுதான் செய்யணும். பூலோகம் என்பதுதான் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்ற இடம். அதனால நீ பூலோகத்திற்கு போ, உனக்கு என்ன தரணும் எப்ப தரணும்னு எனக்கு தெரியும், அதனால மகிழ்ச்சியா போய் வான்னார். அவர் சொன்னார், சுவாமி, நான் செல்லுவதற்கு முன்னாடி எனக்கு ஒரு வரம் கொடுக்கணுமேன்னு கேட்டார். என்னப்பா உனக்கு வரம் வேணும்? கேள், நான் தருகிறேன்ன. தவறும் வழியில் நான் செல்லுகிற போது, பூலோகத்துல போய் நான் ஏதாவது தவறான வழியில் செல்லும் போது என்னை தடுத்தாட்கொண்டு அருளல் வேண்டும். இந்த ஒரே ஒரு வரத்தை எனக்கு தாருங்கள் சுவாமி, அது போதும்னர். அந்த ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த பூமிக்கு வந்தார். 16 வயது. அந்த 16 வயதிலே திருமணம் செய்து கொள்ளுவதற்காக முற்படுகின்றார். ஏற்கனவே அங்கு பார்த்த 2 இங்கு வந்து பிறந்திருக்கிறார்கள். அணிந்திதியும் கமலினியும் பறவையார் சங்கிலியார் என்ற பெயரோடு பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த 2 விடுத்துவிட்டு இவர் வேறு ஒரு பெண்ணை மனம் செய்வதற்கு போனால் சிவபெருமான் சும்மா இருப்பாரா? ஏற்கனவே தடுத்து ஆட்கொள்கிறேன் என்று வரம் கொடுத்தார் அல்லவா? அந்த வரத்தின்படியே பூலோகத்திற்கு வந்து நடைபெற இருந்த திருமணத்தை நிறுத்தி சுந்தரரை தடுத்து ஆட்கொண்டு, என்னை பாட வந்த நீ அந்த வேலையை விட்டுவிட்டு இந்த வேலையை துவங்கி விட்டாயே என்று தன்னை பாட வைத்து, அதன் பிறகு அந்த 2 அவருக்கே மனம் செய்து வைத்து எல்லா தொண்டுகளும் நிறைவு பெற்றவுடன் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கே அவரை திரும்ப அழைத்து கொண்டார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய வரலாறு ஒன்றே போதும் இறைவனிடத்தில் என்ன வரம் வேண்டும் என்று நாம் கேட்பதற்கு. சுந்தரர் கேட்ட அவ்வரத்தையே நாம் கேட்டாலே போதும். கடவுள்கிட்ட கேட்க வேண்டியது அப்ப என்ன? இது ஒண்ணுதான். இறைவா, தவறும் வழியில் நான் செல்லும் போது என்னை தடுத்து ஆட்கொண்டு அருளணும். எந்த தப்பான வழிக்கும் என்ன அனுப்பிராதே. நல்ல வழி எதுவோ அந்த வழிக்கு என்னை பிடிச்சு தள்ளிரு. நான் கேட்கலனாலும் பரவாயில்லை, நீயே என்னை பிடிச்சு அந்த வழிக்கு தள்ளிருன்னா துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். அதை விட்டுட்டு இந்த வரத்தான் எனக்கு வேணும், அந்த வரந்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தவறான வழிக்கு போகலன்னா நல்ல வழி அப்படிங்கிறது இன்பமான வழிதானே. அந்த இன்பமான வழி இறைவன் தந்தது என்று சொன்னால் அதை நாம் மகிழ்ச்சியா ஏத்துக்கணும். கல்யாண மேடையில தாலி போற அந்த நேரத்துல வந்து கல்யாணத்தை ஒருத்தர் நிறுத்தினார் அப்படின்னா அது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விஷயம். அப்ப கல்யாணம் தட்டி போனதே என்று அவர் வருத்தப்பட்டிருந்தால் பின்னாளில் இறைவனது திருவடி பேற்றை பாடுகிற வாய்ப்பு, இறைவன் அவருக்காக தூது போன வாய்ப்பு, இப்படி ஏதாவது சுந்தரர் வாழ்க்கையில கிடைச்சிருக்குமா? சுந்தரர்னா யாருன்னே தெரியாம போயிருக்கும் இல்லையா? அப்போ துன்பம் வந்தால் கூட, ஒரு பொருள் தட்டி போனால் கூட, ஒரு செயல் நடக்காது போனால் கூட, அதுவும் இறைவனிடத்திலே நாம் வைத்த வேண்டுதலின் விளைவு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரினுடைய வாழ்க்கை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதனால எல்லாரும் கடவுள்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம், அதோட சேர்த்து இதையும் கேளுங்க.
இப்போ நிறைய பேர் அடுத்த கேள்வி வந்துடும், அப்போ நாங்கள் வீடு வேணும், கார் வேணும், இதெல்லாம் கேட்க வேண்டாமா அப்படின்னா, இதெல்லாம் கேளுங்க. இதோட சேர்த்து கட்டாயமாக கண்டிப்பாக கேட்க வேண்டியது இந்த ஒரு வரம். அன்றாடம் இதை நாம் இறைவனிடத்திலே யாச்சித்தோமையானால் இறைவன் நிச்சயமாக நம்மை தீய வழிக்கு அனுப்பாது, நல் வழிக்கு. ஒரு குழந்தைய எப்படி கையை பிடிச்சு கூட்டிகிட்டே ஒரு தாய் போவாளோ அதுபோல இறைவன் நம் கைப்பிடித்து நம்மை நடத்தி செல்வார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இது போன்ற பல நல்ல தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள், உற்றார், உறவினர்களுக்கெல்லாம் இது போன்ற பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.